வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து இந்திய மீனவர்களை கைது செய்யும் போது இலங்கை கடற்படையினர் நடாத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் இருவர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்த இருவரும் இன்று அதிகாலை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். பருத்தித்துறை கடற்பரப்பில் 13 இந்திய மீனவர்களுடன் படகொன்று அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டது. இந்திய மீனவர்களின் படகில் ஏறி அவர்களை கைது செய்ய கடற்படை வீரர் முயற்சித்தார். இதன்போது கடற்படை வீரரை ஏற்றிக்கொண்டு மீனவர்களின் படகு தப்பி செல்ல முற்பட்டுள்ளது. இதனை அடுத்து ரோந்து படகில் சென்ற இலங்கை கடற்படையினர் நடாத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் இந்திய மீனவர்கள் இருவர் காயமடைந்தனர். கைதான இந்திய மீனவர்களை கடற்றொழில் நீரியல் வள திணைக்களம் பொறுப்பேற்க மறுத்துள்ள நிலையில் பருத்தித்துறை போலீசாரிடம் இந்திய மீனவர்கள் ஒப்படைக்கப்பட்டனர். குறித்து காயமடைந்த இந்திய மீனவர்களை யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் சாய் முரளி பார்வையிட்டுள்ளதுடன் நாட்டிற்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியின் யாழ் வருகையை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் வேலையற்ற பட்டதாரிகள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக குறித்த சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். யாழ் ஊடக அமையத்தில் இன்று ஊடக சந்திப்பை மேற்கொண்டு வடமாகாண பட்டதாரிகள் சங்க ஊடக பேச்சாளர் கே டனிசன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வேலையற்ற பட்டதாரிகளின் கோரிக்கைக்கு சரியான வகையில் இதுவரை எந்தவொரு தரப்பினரும் தீர்வை தரவில்லை. வடக்கின் ஆளுநரிடம் பல தடவைகள் கோரிக்கை முன்வைத்திருந்தும் அவரும் எம்மை கண்டுகொள்ளாதவராகவே இருந்து வருகிறார். இந்த நிலையில் வேலையற்ற பட்டதாரிகள் ஆகிய நாம் நாளை முதல் 31ஆம் திகதி அன்று வரை எமது பிரச்சினைகளை வெளிக்கொணரும் வகையில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளோம். குறிப்பாக எமது 3 நாள் போராட்டமானது 29ஆம் திகதி நாளைய தினம் பசுமை தானம் எனும் தொனிப்பொருளில் மரக்கன்று விநியோகத்தினுடன் யாழ் வீரசிங்க மண்டபம் ஒன்றலில் ஆரம்பிக்கப்படுவதுடன் 30ஆம் திகதி அன்று கலை தூது கலை அரங்கில் இரத்த தான முகாமும் நடைபெறவுள்ளது. இறுதி நாளான 31ஆம் திகதி அன்று ஜனாதிபதியின் யாழ் வருகையை முன்னிட்டு மாவட்ட செயலகம் முன்பாக பட்டதாரிகள் ஒன்றிணைந்து ஜனாதிபதிக்கு எமது நிலையை எடுத்துக் கூறும் வகையில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வடமாகாணம் தழுவிய ரீதியில் உள்ள பட்டதாரிகளின் சார்பில் ஒலிக்கும் குரலாக இது நடைபெறும். எமது இந்த போராட்டத்துக்கு வலுச்சேர்க்க அனைத்து தரப்பினரிடமிருந்தும் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றோம் என்றும் அழைப்பு விடுத்தமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் சிராவஸ்திபுர பகுதியில் கேரள கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார். அனுராதபுரம் போலீஸ் விசேட அதிரடிப்படை முகாமிற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அனுராதபுரம் சிராவஸ்திபுர பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடையவர் எனவும் குறித்த நபரிடமிருந்து 1 கிலோ 350 கிராம் கேரள கஞ்சா போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டு சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக அனுராதபுரம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மேலதிக விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர் அனுராதபுரம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மொரககந்த நீர்த்தேக்கத்தில் இருந்து வெளியேறும் நீரை வீணாக்காமல் அனுராதபுரம் மற்றும் வடமேற்கு பகுதிகளுக்கு செல்லும் கால்வாய்களை அவசரமாக அமைக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது வடமேற்கு மற்றும் அனுராதபுரம் பிராந்தியங்களில் விவசாயத்தை மேம்படுத்த உதவும் என்றும் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்தார். மேலும் மைத்ரிபால சிறிசேன மூலம் வெளியிடப்பட்ட அறிக்கையில் பொலன்னறுவை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பொதுமக்களுக்கு பெரும் துயரமும் சேதமும் ஏற்பட்டுள்ளது. பயிர்கள் மற்றும் சொத்துக்கள் சேதமடைந்துள்ளன. இதற்கு முக்கிய காரணம் மொரககந்து மற்றும் கழுகங்கை நீர்த்தேக்கங்களில் இருந்து சேகரிக்கப்படும் நீர் பொலன்னறுவை மாவட்டம் மற்றும் மினிபே நீர்த்தேக்கத்திற்கு மட்டுமே செல்கின்றது. 2019ஆம் ஆண்டுக்குள் மொரககவில் இருந்து அனுராதபுரம் மற்றும் வடமேற்கு வரை 100 கிலோமீட்டர் நீர்வழி பாதையை நான் அமைத்துள்ளேன். சுமார் 15 முதல் 20 கால்வாய்கள் கட்டுமானத்தில் இருந்தன. இருப்பினும் 2019 முதல் 2024 வரை வடமேற்கு மற்றும் அனுராதபுரத்திற்கு செல்லும் கால்வாய்களின் கட்டுமானம் அப்போதைய அரசாங்கங்களால் செயல்படுத்தப்பட அந்த நடவடிக்கைகள் முற்றிலுமாக ஸ்தம்பித்திருந்தன. 2019 மற்றும் 2024க்கு இடையில் வடமேற்கு மற்றும் அனுராதபுரத்திற்கு செல்லும் முக்கிய கால்வாய்கள் அமைக்கப்பட்டிருந்தால் பொலன்னறுவை எவ்வளவு அழிவை சந்தித்திருக்காது. தற்போதைய அரசாங்கம் இதில் அவதானம் செலுத்தி அனுராதபுரம் மற்றும் வடமேற்கு மாகாணத்திற்கு நீரை கொண்டு செல்லும் கால்வாய்களை அமைக்க தொடங்கி இருந்ததால் பொலன்னறுவை எவ்வளவு அழிவை சந்தித்திருக்காது. தற்போது பொலன்னறுவைக்கு பாயும் மொரககந்து மற்றும் கழுகங்கை ஆறுகளின் நீர் மகாவலி கங்கையில் விழுகின்றது. மேலும்
அதிக அளவு நீர் கடலுக்குள் பாய்கின்றது. வடமேற்கு மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்தில் விவசாய மேம்பாட்டிற்காக கிடைக்கும் நீர் மொரகவில் வீணாக்காமல் இருக்க அனுராதபுரம் மற்றும் வடமேற்கு மாகாணத்திற்கு செல்லும் கால்வாய்களை உடனடியாக அமைக்க தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் என்றுள்ளது. எதிர்வரும் பிப்ரவரி நடுப்பகுதியில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணம் ஒன்றை மேற்கொள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திட்டமிட்டுள்ளதாக அரசு தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. சில மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து ஏற்கனவே ஜனாதிபதிக்கு கிடைத்துள்ள அழைப்புகளின் பிரகாரம் இந்த பயணம் ஒழுங்கமைக்கப்பட்டு வருகின்றது. குறைந்த விலையில் எரிபொருளை பெறுவது தொடர்பாக இந்த பயணத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுக்களில் ஜனாதிபதி ஈடுபட உள்ளார். குறிப்பாக அரசாங்கத்திற்கு இடையிலான ஒத்துழைப்பு மூலம் எரிபொருளை நேரடியாக நாட்டுக்கு இறக்குமதி செய்வது குறித்து ஜனாதிபதி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிய வருகின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஏப்ரல் மாதத்தில் நடாத்த அதிக வாய்ப்புகள் காணப்படுவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த் ஜெயதிச தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார். இதனுடன் தொடர்புடைய நீதிமன்ற தீர்ப்பு ஏற்கனவே செயற்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதன்படி எதிர்காலத்தில் சபாநாயகரால் முடிவு அறிவிக்கப்படும் என்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடாத்தப்பட்ட பின்னர் மாகாண சபை தேர்தல்கள் குறித்து தீர்மானிக்கப்படும் என்றும் அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார். கொழும்பு ராணுவ தலைமையகத்தில் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா மீது தற்கொலை குண்டு தாக்குதலை நடாத்திய தற்கொலை குண்டுதாரி துர்காவுக்கு உதவியாக குற்றம் சாட்டப்பட்ட 3 விடுதலை புலி சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்டமா அதிபரால் 230 குற்றச்சாட்டுகளின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங் முன்னிலையில் இந்த விசாரணைகள் இடம்பெற்றன. இதன்போது முறைப்பாட்டாளர் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மாலி கருணா நாயக்கவின் வழிகாட்டுதலின் கீழ் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. பின்னர் வழக்கு மேலதிக விசாரணைக்காக நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிரதிவாதிகளான மோரிஸ் எனப்படும் செல்வராசா கிருபாகரன், சண்முகலிங்கம் சூரியகுமார் மற்றும் தம்பையா பிரகாஷ் எனப்படும் தனுஷ் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். மேலும் கடந்த 2006ஆம் ஆண்டு கொழும்பில் உள்ள ராணுவ தலைமையகத்தில் அப்போதைய ராணுவ தளபதி ஜெனரல் சரத் பொன்சேகா மீது தற்கொலை குண்டுதாரி தாக்குதல் நடத்தி அவருக்கு பலத்த காயங்களை ஏற்படுத்தியது மற்றும் அவரது மெய்காப்பாளர்கள் 3 கொள்ள உதவியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் பேரில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.